அதாவது காலையில இருந்தே எனக்கு நாள் மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு 17 நிமிஷத்துக்கு ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணேன். அதுல ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. ஹாய் நீங்க பாத்துருக்கிறது மூவி பஃப். இந்த வீடியோல என்ன பார்க்கணும் பாத்தீங்கன்னா, இந்த வார் மிஷன் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூவி தான். இந்த மூவி ரீசெண்டா பார்த்தேன், நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ ஃபுல்லா பாக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர்ஸ் அஹெட், இந்த மூவில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி தான் பேச போறேன். அதனால ஸ்டோரியை கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். அதனாலேயே நீங்க இந்த மூவியை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்க்கறது ரொம்ப நல்லது. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா வந்து இந்த மூவியோட ஸ்டோரியோட சொல்லிடுறேன். இந்த மூவில ஆக்சுவலா வந்து ரேஞ்சர் 75 சொல்லக்கூடிய ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய டாப் மிலிட்டரி ட்ரைனிங் பேஸ். இந்த ட்ரைனிங் பேஸ்ல ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுக்கிறான். தான் ரேஞ்சர் 75 சொல்லக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங் 8 வார ட்ரைனிங் முடிச்சாதான் அவனோட ரேஞ்சர் 75 ஆக முடியும். அந்த ட்ரைனிங்கை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முழு மனசா வந்து இறங்கியிருக்கான். அப்புறம் ஃபைனல் டாஸ்க், இந்த டாஸ்க்கை முடிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ரேஞ்சர் 75 ஆயிரலாம். அப்புறம் மிஷன் வந்து பாத்தீங்கன்னா எனிமி கேம்ப் அட்டாக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல வந்து கேம்ப் அடிக்கணும். இதுதான் வந்து ஃபைனல் டாஸ்க். இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்காக ஹீரோவும் அவங்க டீமும் மொத்தமா கிளம்பி போறாங்க. இந்த மிஷனை கண்டினியூ பண்றதுக்காக ஒரு மலையை கிராஸ் பண்ணி ஆகணும். அந்த மலையை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு நைட் ஆக்சுவலா வந்து ஒரு விண்கல் வந்து விழுந்த மாதிரி இருக்கு. அந்த விண்கல் என்னன்னு சொல்லிட்டு காலையில வந்து போய் பாக்குறாங்க. அந்த விண்கல் என்னது, இந்த ஃபைனல் டாஸ்க் இவங்க முடிச்சாங்களா முடியல, ரேஞ்சர் 75 ஹீரோ வந்து செலக்ட் ஆனா செலக்ட் ஆகலையா அப்படிங்கறத இந்த மொத்த மூவி வார் மிஷன். ஷார்ட் ரிவ்யூ. இந்த மூவி ஆக்சுவலா வந்து ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன நிறைய ஏலியன் பேஸ்டு மூவிஸா தான் வந்து இருக்கும். அதுல நீங்க என்ன சிமிலர் பேஸ்டு பேட்டர்ன் பாத்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த மூவியோட பேட்டர்ன் நீங்க பாப்பீங்க. ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஏலியன் வரும். அந்த ஏலியன் மொத்தமா பூமியில இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிக்கணும் ட்ரை பண்ணும். ஆனா ஏன் அழிக்கணும், எதுக்கு அழிக்கணும்னு சொல்லிட்டு எந்த விதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அது மொத்தமா அழிக்க ட்ரை பண்ணும். ஹீரோட ஃபேமிலி வந்து அதனால பாதிக்கப்படுவாங்க. அதாவது ஹீரோட ஃபேமிலி இல்லைன்னா அவங்களோட டீம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்கள ஹீரோ போய் காப்பாத்துவான். அவங்கள காப்பாத்திட்டு அப்புறம் உலகத்தை காப்பாற்ற போவான். சேம் இதே மாதிரி தான் இருக்கக்கூடிய எல்லா ஏலியன் பேஸ்டு மூவிஸோட சேம் சிமிலர் தான் இந்த மூவியும். எந்த வகையிலும் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் ஆகல, சேம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இந்த மூவில வந்து சொல்லணும் அப்படின்னா ஏலியனை கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து எல்லா ஏலியன்ஸையும் வந்து எப்படி பார்த்திருப்போம்னா, ஒரு பச்சை கலர்ல பெரிய மண்டை, நீட்டமான கை காலு, இந்த மாதிரி தான் பார்த்திருப்போம். பட் இந்த மூவில ஆக்சுவலா வந்து ஒரு ரோபோட்டை ஏலியனை காட்டுறது ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ஏலியன்ஸ் வந்து அந்த மாதிரி நமக்கு பார்த்துட்டு இந்த மூவில கொஞ்சம் ஏலியன்ஸ் வித்தியாசமா பார்க்கறது அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2025 ரியல் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம். வந்து ஒரு விண்கல் வந்து போயிருக்கும். ஒரு நீளமா இருக்கக்கூடிய ஒரு விண்கல். லாஸ்ட் செப்டம்பர்ல கூட அதை வந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விண்கல்ல பேஸ் பண்ணதான் இந்த மொத்த ஸ்டோரியும். அந்த விண்கல் நம்மளோட இடத்துல வந்து விழுந்து அந்த விண்கல்ல இருந்து ஏலியன்ஸ் வந்து வருது. அதாவது அந்த மொத்த விண்கலுமே வந்து ஒரு ஏலியன் தான் வந்து ரெஃபர் பண்றாங்க. அந்த விண்கல் வந்து செதறினதையும் வந்து நிறைய ஏலியன்ஸ் வந்து செதறி இருந்தது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் விழுந்த மாதிரி தான் வந்து அவங்க ரெஃபர் பண்றாங்க. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்து இந்த மாதிரி பண்ணது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏலியனை கொஞ்சம் கொடூரமா காட்டணுங்கிறதுக்காக நிறைய ப்ரூட்டலான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதாவது வந்து தலை பிஞ்சு போற மாதிரி, கை கால் பிஞ்சு போற மாதிரி, அதெல்லாம் சும்மா சாதாரணமா. இதுல உடம்பு பிஞ்சு போற மாதிரி, பாதி உடம்பு எறிகிற மாதிரி, முதுகுல இருந்து எலும்பு வெளியே நீட்டுற மாதிரி, நெஞ்சில இருந்து கத்தி இறக்கி வெளியே வர மாதிரி, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொடூரமாவே தான் காட்டியிருப்பாங்க. இந்த மூவி வந்து கண்டிப்பா நார்மலா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இல்ல, நிறையவே கொடூரமா காட்டியிருக்காங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த மூவி நீங்க பார்க்கும்போது பி கேர்ஃபுல், ஓகேவா? நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். கண்டிப்பா இது ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் பிளஸ் பாயிண்ட். இதுக்கு மேல வந்து ஃபுல் ரிவ்யூ போயிடுறேன். இது வந்து வழக்கம் போல நான் எல்லா ரிவ்யூலும் சொல்ற மாதிரி தான் ஸ்டோரி சேம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்த்ததுனால, சேம் இதே ஜானர்ல பார்த்ததுனால எல்லாமே சேம் ப்ரெடிக்டபிளா தான் எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இல்ல. அடுத்து ஆக்சுவலா வந்து இந்த ஏலியன் தான் சொல்லி ஆகணும். இந்த ஏலியன் என்னதான் நான் ஸ்டார்டிங்லேயே பிளஸ்ஸா சொல்லியிருந்தாலும் இந்த ஏலியனை வந்து மைனஸ்லயே வச்சுக்கிட்டோம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஏலியனை கொஞ்சம் ப்ரூட்டலா காட்டணுங்கிறதுக்காக இந்த ஏலியன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது ஒரு கேரக்டர் நம்ம கூட ஃபுல்லா பாண்ட் ஆகாம அந்த கேரக்டர் இறந்துச்சு அப்படின்னா அந்த கேரக்டர் மேல நமக்கு வந்து எந்த ஃபீலிங்ஸும் வராது. அதான் இந்த மூவி மொத்தமா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. எவ்ரி சிங்கிள் மினிட் அடுத்தடுத்து செத்துக்கினே தான் இருக்காங்களே தவிர எவனும் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. போறதுனால அவங்க அந்த கேரக்டர் கூட நம்மளால கனெக்டும் ஆக முடியல. அந்த கேரக்டர் செத்துச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் முடியல. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் நம்ம கூட கனெக்ட் பண்ற அளவுக்கு எந்த கேரக்டரோடையும் டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ணல. இந்த மூவி ஒரு 1-2 hours கிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் இருக்கு. அதனாலேயே அந்த கேரக்டர் நம்ம கூட மெல்ஸ் ஆகாதனால இந்த கேரக்டர் எல்லாம் செத்துச்சு அப்படின்னா நமக்கு பெருசா வருத்தமா தெரியல. ஹீரோட டீம்ல அவன் தம்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் ஆக்சுவலா வந்து செகண்ட் கேப்டன் வச்சுக்கலாம். அந்த ஏலியன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாம் தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. தப்பிக்கும் போது ஒரு பயங்கரமான வந்து ஒரு சேஸ் சீன் நடக்கும். அந்த சேஸ் சீன்ல எல்லாத்துக்குமே வந்து அடிபடும். டீம்ல இருக்க பாதி பேர்கிட்ட பயங்கர அடிபடும். சில பேர்லாம் செத்தே போயிருப்பாங்க. அந்த மாதிரியான சமயத்துல வந்து தம்பியோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலா வந்து பயங்கரமா வந்து அடிபட்டுருவான். அவனால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. முதுகு மொத்தமா எலும்பு உடஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. கூட இருக்கக்கூடிய எல்லா டீம்ஸும் அந்த ஸ்ட்ரெச்சரை அவனை தூக்கிட்டு போகணும். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அந்த கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து
போராடுவாங்க. கிட்டத்தட்ட சாகாத குறை தான், அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா போராடுவாங்க. அவ்வளோ போராடி கடைசியில வந்து அவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க. இந்த கேரக்டர் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து படத்தோட எண்டு வரைக்கும் சும்மா படுத்துக்கிட்டே தான் வரும். இந்த கேரக்டர் ஆனா உயிரோட வந்துரும். இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்க, ஆனா இந்த கேரக்டர் மட்டும் உயிரோட வந்துரும். அதுதான் எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு தெரியுதே இந்த கேரக்டர் ஆக்சுவலா வந்து ஸ்டோரிக்காக ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணிருக்கலாமா இல்லையா? மூவியோட ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற ஒவ்வொருத்தனும் வந்து பயங்கரமா போராடுவான். தான் உயிரோட போயிடணும்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே செத்துருவாங்க. ஒண்ணுமே பண்ணாத சும்மா படுத்திருந்தா இவன் மட்டும் அந்த ஸ்டோரி லைனுக்காக இவனை மட்டும் காப்பாத்தி கொண்டு வந்துருவாங்க. என்னால அது மட்டும் சுத்தமா ஏத்துக்க முடியல. அது மட்டும் வேற ஏதாச்சும் பண்ணிருக்கீங்க. இந்த மூவி ஆக்சுவலா வந்து ஒன் டைம் வாட்சபிள். நீங்க கண்டிப்பா ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. கொஞ்சம் வந்து கொடூரமா இருக்கணும், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பா ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.